பகவத்கீதை அத்தியாயம் 2. ஸ்வதர்மம்பி சாவேச்சின் விகம் பிதுமர்ஹசி தர்மயாத்தி யுத்தாச்சரயோகநியத் க்ஷத்ரியஸ்நய வித்தியதே. விளக்கம்: ஒரு அரசனாக இந்த போரில் நீ யுத்தம் செய்வதே உன் கடமையாகும், அதுவே ஸ்வதர்மமாகும். ஒரு அரசனுக்கு தர்ம யுத்தத்தில் போர் புரிவதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க முடியும் என கிருஷ்ணர் கூறினார். யத்ருச்சயா சோப்பன்னம் ஸ்வர்கத்வாரமபாவிருதம் சூகின க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தம் இச்ருசம். விளக்கம்: அர்ஜுனா, எதிர்பாராமல் கிட்டிய சொர்க்கத்தை அடையும் இந்த அற்புதமான தர்ம யுத்த வாய்ப்பு புண்ணியம் செய்த பாக்கியவான்களுக்கே கிட்டும் என கிருஷ்ணர் கூறினார். அதசேத்தவமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்திம் சஹித்வா பாபமவாப்ஸ்யசி. விளக்கம்: நீதிக்காக நடைபெறும் இந்த தர்ம யுத்தத்தில் நீ போர் செய்யாவிட்டால் உன் கடமையில் இருந்து விலகி, உன் தர்மத்தில் இருந்து விலகி, உன் பெருமையை இழந்து பாவத்தை அடைவாய் என கிருஷ்ணர் கூறினார். ஆகிர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவியயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திர் மரணாததிரிச்யதே. விளக்கம்: நீ உன் கடமையை ஆற்றாவிட்டால் இந்த உலகம் உன்னை இழிவாக பேசும். போற்றுதலுக்கு உரிய ஒருவன் அவப்பெயர் பெற்றால் அது மரணத்தை விட கொடியதாக இருக்கும் என கிருஷ்ணர் கூறினார். பயாத்ரநாதுபரதம் மம்ஸ் யந்தே த்வாம் மகாரதா ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம். விளக்கம்: நீ அச்சத்தின் காரணமாக போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கினாய் என்று மாவீரர்கள் நினைப்பார்கள். உன்னை போற்றி பேசிய அவர்களே உன்னை இகழ்ந்தும் பேசுவார்கள் என கிருஷ்ணர் கூறினார். அவாஜ்யவா தாம்ச பகூன் வதிஷ்யந்தி தவர்ஹிதா நிந்தந்தஸ்தவ சாமார்த்தியம் ததோ து கதரம் நோக்கிம். விளக்கம்: உன் எதிரிகள் உன் ஆற்றலை பழித்து கூறுவது மட்டுமல்லாமல் கடுஞ்சொற்களையும் பயன்படுத்துவார்கள். இதைவிட பெரிய துன்பம் வேறென்ன இருக்கிறது என கிருஷ்ணர் கூறினார். ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வாக்ஷிசே மஹீம் தஸ்மாத் திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருதநிச்சய. விளக்கம்: இந்த தர்ம யுத்தத்தில் நீ மரணம் அடைந்தால் சொர்க்கத்தை அடைவாய். அதுவே நீ பகைவரை வெற்றி கொண்டால் அரசாளலாம். ஆகவே குந்தியின் மைந்தனே, போரில் பங்கேற்க உறுதியுடன் எழுவாயாக என கிருஷ்ணர் கூறினார். சுகது கே சமே கிருத்வா லாபாலாப ஐயாஜயவ் ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ பாபமவாப்ஸ்யசி. விளக்கம்: இன்பத்தையும் துன்பத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதி இப்போரில் இறங்குவாயாக, அதனால் உனக்கு பாவம் சேராது என கிருஷ்ணர் கூறினார். ஏஷா தேஃபிஹிதா சாங்கியே புத்திரியோகே த்விமாம் ஸ்ருணு புத்தியா யுக்ரோ யா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. விளக்கம்: அர்ஜுனா, இப்பொழுது ஆத்ம தத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டாய். யோக தத்துவத்தை பற்றி கூறுகிறேன் கேள். கர்மம் எனும் தலையில் இருந்து விடுபடுவாய் என கிருஷ்ணர் கூறினார். நேஹாபிக்ரம நாசோஸ்தி வ்ரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். விளக்கம்: கர்மயோகத்தினை பற்றி அறிந்து கொள்ள மேற்கொள்ளும் முயற்சிகள் பயனற்று போகாது. இது தீங்கொன்றும் தராது. கர்மயோகத்திலிருந்து சிறிது அறிவு பெற்றாலும் நீ அச்ச உணர்விலிருந்து வெளிவர இயலும் என கிருஷ்ணர் கூறினார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.